பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் கடவுளுடைய அன்பும் அருளும் ஆசியும் நம்ம எல்லோருக்கும் நிறைவாய் கிடைக்கட்டும். இக்காலை தொழுகையிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் தொழுகையிலும் நாங்கள் கோவிட்-19 வைரஸ் பரவுதலின் நிமித்தம் ஆலயத்திலே ஒன்று கூடி வர முடியாத நிலையில் எங்கள் இல்லங்களிலிருந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உம்முடைய சீடர்களாய் கடவுள் அழைத்திருக்கிறீர். இந்த தொழுகை வழியாய் நாங்கள் அதை உணரவும், அந்த அழைப்புக்கு நாங்கள் ஆண்டவரை பாத்திரவான்களாக வாழவும் கடவுள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, இந்த தொழுகையில் எங்கள் எல்லாரோடும் ஆண்டவர் பிரசன்னராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் நிறைவரையிலுமாய் கடவுள் வழி நடத்திடும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் இணைந்து 19வது கீர்த்தனை பாடலினை பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. கீர்த்தனை பாடல் 19. கொண்டாடி
சங்கீதம் 119 33 40 முடியுள்ள பகுதிகளை நாம் இணைந்து படிப்போம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்பதே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வான் ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் வாழ்கிற உலகு பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அதை நாம் உணர்கிறோமா? ஆண்டவர் நம்மை பாவமுள்ள ஒரு வாழ்வோடு வாழ்வதற்கல்ல, அவருக்கு சான்று பகரக்கூடிய சீடர்களாக வாழுவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் நம்மை உணர்வோம். உலகு சார்ந்த தீய நாற்றங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா? அல்லது இறை பற்றோடு நேர்மையோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக விளங்குகிறோமா? நாம் உலகுக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறோம் அல்லவா? இந்த காலையிலே நம்மையே ஆராய்ந்து நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் பாடிவிடுவோமா?
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் நம்ம எல்லாருக்கும் தந்தருளுவாராக. ஆமீன். பிழைகளை அறிக்கை செய்த நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஓய்வு நாளிலும் இந்த ஜூன் மாதம் முழுவதிலும் நம்மை சுகமாய் ஆண்டவர் காத்து நம்மை ஆற்றல் படுத்தி நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இல்லத்திலும் கடவுள் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கொடிய இந்த காலம் கோவிட்-19 இந்த காலச்சூழலில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தே கொண்டே இருக்கிறார். கடவுளை நாம் துதிப்போம். இந்த காலங்களிலே இந்த கோவிட்-19 மக்களை மீட்பதற்காக அரசு முயற்சி செய்கிறது. இந்த மீட்பு பணியிலே பல பணியாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட பணியாளர்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்கிற பக்தனுடைய பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்திடுவோம். கர்த்தருடைய ஜெபத்தினை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 16 முடிய. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாயிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அந்த அதிகாரம் உடைய. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்கிரியைகளை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷரும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதிருக்க இடம் கொடாதிருப்பாயாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே எமக்கு மகிமை உண்டாதாக. ஜெபம் செய்வோம். விண்ணக தந்தையே, மண்ணிலே வாழும் எங்களுக்கு கிருபை அருளுகிறவரே, எங்கள் மன்றாட்டுகளை கேட்கிற ஆண்டவரே,
இப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் மீது இரக்கமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயும் உம்மை எங்கள் வீடுகளிலிருந்து வணங்குகிறோம். அப்பா, நீர் வல்லமை உள்ளவர், நீர் ஆண்டவரே பெரியவர், நீர் தூயவர். நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் சுவாமி எங்களுக்கு தரக்கூடியவர். இம்மட்டிலும் எங்களை எல்லா நிறைவுகளாலும் கடவுள் வழி நடத்தி இருக்கிறீர். ஆனபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் தகப்பனே, இந்த நாட்கள் ஒரு கொடிய காலமாக காட்சியளிக்கிறது. கோவிட்-19 இந்த வைரஸினால் ஆண்டவரே உலகமெல்லாம் ஒரு ஸ்தம்பித்த நிலையில் இருக்கிறதப்பா. எங்கள் ஆண்டவர் சுவாமி, இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாளுக்கு நாள் பாதிப்புகள் அதிகரிக்கிறது. ஆண்டவரே, மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதப்பா. கடவுளே, அதனுடைய வீரியத்தன்மையை ஆண்டவர் குறைத்து உயிரிழப்புகள் இல்லாத ஒரு நிலையை இந்த மண்ணிலே ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த கொரோனா வைரஸினால் இன்றைக்கு வேலை இழப்புகள் அப்பா, அதை போல ஆண்டவரே சுவாமி வன்முறைகள் ஏராளம், மனித உரிமை மீறல் ஆண்டவரே சுவாமி செயல்கள் ஏராளம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதப்பா. நீர் கண்ணோக்கவும் இப்படிப்பட்ட தீமைகள் ஆண்டவரே மக்களுக்கு வராதபடி கடவுள் காக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விலைவாசி ஏற்றங்கள் ஆண்டவர், இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியான சுவாமி ஆண்டவரே குறைவுகளும் எங்களை அணுகாதபடி கடவுள் காக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையிலையும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஆங்காங்கே வேலைகளை இழந்து சொந்த ஊர்களுக்கு போய் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறவர்களும் நல்ல வாழ்வுகளை காண கடவுள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்து சில பணிவிடைகளிலே மக்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பயத்தோடு அச்சத்தோடு ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதப்பா. இந்த கொரோனா ஆண்டவரே முற்றிலுமாய் நீக்கப்படட்டும் சுவாமி. பரலோக தகப்பனே, இந்த வேளையிலேயும் அல்லலுறுகிற இந்த பூமியிலே உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், எங்கள் ஆலயத்தை சார்ந்த குடும்பங்கள், எங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கிற குடும்பங்கள், ஆண்டவர் எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஆண்டவர் ஐக்கியமும் சுவாமி ஆண்டவர் நற்செயல்களும் பெருகிடட்டும் அப்பா. வன்முறைகள் தீமைகள் எங்கள் குடும்பங்களில் ஆளுகை செய்யாதபடி கடவுள் எங்கள் குடும்பங்களை காக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள் தூர தொலைவுகளில் இருக்கிறார்கள். ஆண்டவர், இருக்கிற இடங்களில் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் குடும்பங்களாக ஆலயத்திலே ஒன்று கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள வேண்டியவர்கள். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். மிக விரைவாய் ஆண்டவரை அரசு அதற்கு அனுமதிக்க கடவுள் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கிற இந்த கோவிட்-19 ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றவும், இந்த பூமியில் இருந்த ஆண்டவர் அதனுடைய சுவாமி கொடூரத்தை நீக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலையிலேயும் சுவாமி உலகத்திலே துன்புறுகிற எல்லா மக்களையும், பல்வேறுபட்ட வியாதிகளினால் கஷ்டப்படுகிற எல்லா மக்களையும்
ஆண்டவர் விடுவிப்பீராக. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரின் நல்வாழ்வை தாரும் சுவாமி. சோர்வுகளோடு துக்கங்களோடெல்லாம் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் ஆற்றலையும் எல்லாம் கடவுள் தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே சுவாமி, பல குடும்பங்கள் இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரே சுவாமி கலங்கி போயிருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவரை காட்சியளிக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட கலக்கங்களை எல்லாம் கூட ஆண்டவர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலேயும் அப்பா சுவாமி ஆண்டவர் எங்கள் குடும்பங்களில் உள்ள சின்ன குழந்தைகள் முதல் முதிய மக்கள் வரையிலுமாய் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றாட தேவைகளுக்காக ஆண்டவர் எங்கள் பணிகளை செய்கிறதற்காக நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செல்லுகிற பொழுதும் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த கொடிய பலவீனங்கள், கொடிய ஆண்டவர் இந்த தொற்றுவியாதி எந்த மக்களையும் அண்டாதபடி அப்பா ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இந்த காலையில் ஏசப்பா உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதிலேயும் எங்களை காத்து வருகிற ஆண்டவர், இந்த வருகிற சுவாமி ஆண்டவரை வாரத்திலே நாங்கள் பிரவேசிக்கிற புதிய மாதத்தையும் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் தாரும், எங்களுக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியை தாரும், எங்களுக்கு ஆண்டவரை சுகத்தை தாரும், எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் முன்னேற்றத்தை ஆண்டவர் தாரும். நீரே வழிகாட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுநாதரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆம். நாம் இணைந்து எழுப்புதல் கீதம் 371 பாடிடுவோம். இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூ உலகில்? எந்தன் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூ உலகில்? பின்பற்றும் மனிதர்கள்
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கொரோனா தொற்றினுடைய வேகம் நாடெங்கிலும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. குமரி மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே கொரோனா தொற்று காட்சியளிக்கிறதனை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த கொடூரமான காலத்தில் நாம் ஜெபத்தோடு மிக கவனத்தோடு வாழுவதற்கு பிரயாசம் கொள்வோம். இந்த நாளிலும் காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற உங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துநாதரின் மூலம் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்காக சான்று பகருவதே சீடத்துவம், டிசைபிள்ஷிப் அஸ் விட்னஸ் என்கிற தலையங்கத்தில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். டிசைபிள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குருவினுடைய ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு குருவினிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடியவர், லேர்னர்ஸ் என்று சொல்லலாம். அல்லது ஒரு குருவை பின்பற்றுகிறவன், ஃபாலோவர்ஸ். ஒரு குருகுலத்திலே 3 மாணாக்கர்கள் ஒரு குருவிடத்திலே கல்வி கற்றார்கள். அவர்கள் 3 பேரும் கல்வியை முடித்து தங்கள் வீடுகளுக்கு குருவினாலே அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 3 மாணாக்கர்களும் குருவை பணிந்து தங்களுடைய இல்லத்திற்கு போகிற வழியிலே கொஞ்சம் முட்கள் சிதறி கிடந்தது. அந்த 3 சீடர்களும் அதை பார்க்கிறார்கள். ஒரு சீடன் அந்த முட்கள் தன்னுடைய கால்களிலே பட்டுவிடாதபடி, குத்திவிடாதபடி மெல்ல மெல்ல நடந்து அதை தாண்டி சென்று விடுகிறான். அடுத்த சீடன் அவனுக்கு கொஞ்சம் வீரம் இருந்த காரணத்தினால் அந்த முட்களை தாவி குதித்து சென்று விடுகிறான். ஆனால் அந்த 3வது சீடன் அந்த முட்களை அப்புறப்படுத்துகிறான். அவன் கை கால்களிலே சில முள்ளுகள் குத்தி இரத்தம் அடிக்கிறது. ஆனாலும் அந்த முட்களை எல்லாம் அந்த பகுதியிலிருந்து மாற்றுகிறான். மற்ற 2 சீசர்களும் கேட்கிறார்கள், ஏன் நீ இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்னான், நீங்கள் சீடர்களுக்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்து தொண்டு உள்ளத்தோடு சாட்சியாய் வாழ்வதுதான் சீடத்துவத்திற்கு அடையாளம் என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, சாட்சி பகருவதே சீடத்துவம். இந்த நாள் நாம் படித்த திருமறை பகுதிகளிலிருந்து 2 சிந்தனைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் படிக்கிற பொழுது பின் செல்லுகிற சீடத்துவம். நாம் முதலிலே பாடின அந்த பாடல், இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்கள் யார்? அந்த பாடலின் கடைசியிலே நாம் படிக்கிறோம், பின்பற்ற வருகிறேன். ஆக பிரியமானவர்களே, பின் செல்லுகிற சீடர்களாய் காட்சியளிக்க வேண்டும். ராபர்ட் மொரே என்கிற ஒரு நற்செய்தியாளருக்கு ஒரு மனிதர் ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது அந்த மனிதர் எழுதினாராம், நான் உங்களுடைய அருளுரையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நீங்கள் ஒரு நாள் நடந்து செல்லுகிற பொழுது உங்களுடைய முகத்திலே தெய்வீக கலையையும் பிரகாசத்தையும் நான் கண்டேன். அந்த பரிசுத்த அலங்காரம்தான் என்னை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வழி நடத்தினது
என்று சொல்லி குறிப்பிட்டாராம். பின் செல்லுகிற சீடத்துவம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது எலியாவை எலிசா பின்தொடருகிறார். நாம் எல்லாருக்கும் இந்த பகுதி தெரிந்த பகுதி. எலியா ஆண்டவரால் விண்ணுலகுக்கு எடுத்து கொள்ளப்பட போகிற நேரம் இது. இதை எலிசா அறிந்து கொள்ளுகிறார். ஆகவே எலிசா இந்த எலியாவை பின்தொடருகிறார். ஆனால் இந்த பகுதியை நாம் படிக்கிற பொழுது எலியா அதை தவிர்க்க நினைக்கிறார். ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார், எரிகோவுக்கு அனுப்புகிறார், யோர்தானுக்கு போக சொல்லுகிறார். ஆனால் எலியா சொல்லுகிறார், நீ இங்கேயே இரு என்று சொல்லி. ஆனால் எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை. ஆக எலிசா எலியாவை பின்தொடருகிறதனை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஒரு சீடனாக பின்தொடருவது ஒரு எளிதான ஒரு காரியமல்ல. இங்கே நாம் இந்த பகுதியை படிக்கிற பொழுது 4 இடங்களை நாம் படிக்கிறோம். கில்கால். இந்த கில்கால் என்று சொல்லுகிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து சந்தோஷத்தோடு அவர்கள் அங்கே கால் பதிந்து பஸ்காவை புசித்த இடம் என்று சொல்லுவார்கள். நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம். ஆக அந்த கில்கால் இந்த எலிசாவுக்கு இது ஒரு புதிய துவக்கமாக இருக்கிறது. ஒரு காரியம் துவங்கப்படுகிற பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியாக தான் காட்சியளிக்கும், நல்லதாகவே காட்சியளிக்கும். இங்கேயும் இந்த எலிசாவினுடைய அந்த பின்தொடருதல் ஒரு நல்ல நிலையிலே தான் ஆரம்பமாகுகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியிலே இருந்து விடுவது அல்ல சீடத்துவம். அங்கே எலியா சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார் என்று சொல்லி. பெத்தேல் யாக்கோவினுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு இடம், ஆண்டவரை தரிசித்த இடம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தோடு சென்ற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட ஒரு இடம் பெத்தேல் என்று சொல்லலாம். ஆக சீடத்துவ வாழ்வுக்கு அதில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திப்பதற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த பெத்தேல். ஆக இங்கே ஒருவேளை வாக்குத்தத்தங்களை யாக்கோபு பெற்றதைப் போல சீடத்துவ வாழ்வும் வாக்குத்தத்தங்களை பெற்று அங்கேயே இருந்துவிடக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல. இங்கே எலியா திரும்ப சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு போக சொல்லுகிறார் என்று சொல்லி. எரிகோவை நாம் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே படிக்கிற பொழுது யோசுவாவினாலே சபிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த எரிகோ. சத்துருக்கள் நிறைந்த ஒரு இடம் எரிகோ என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் இந்த கானானுக்கு பிரயாணம் செய்கிற பொழுது ஒரு தடையாக இருந்தது இந்த எரிகோ. ஆக சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு ரோஜா மலர் படுக்கையை போன்ற ஒரு வாழ்வு அல்ல. முட்களும் நெருஞ்சிலும் நிறைந்த பாதை. ஆனாலும் இந்த எலிசா, உம்மை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன். ஆக கடைசியாக இந்த எலியா யோர்தானுக்கு ஆண்டவர் என்னை போக சொல்லுகிறார், நீ இங்கேயே இரு என்று சொல்லி ஆண்டவர் எலிசாவிடத்திலே சொல்லுகிறார். ஆனால் எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை பின்தொடருவேன். இந்த யோர்தான் மோசேக்கு பின் யோசுவா இஸ்ரவேலரை வழிநடத்துகிற பொழுது இவர்கள் யோர்தானை கடந்து போக வேண்டும். கானானை சுதந்தரிப்பதற்கு அது மிக முக்கியமானது. ஆகவே ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்,
உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் யோர்தான் தண்ணீரிலே படுகிற பொழுது யோர்தான் 2ஆக பிரியும், நீங்கள் கடந்து போகலாம் என்று சொல்லி. ஆக அந்த ஆசாரியர்களுடைய கால் படுகிறது வரையிலேயும் அந்த யோர்தான் பிரிந்து அங்கே வழியை உண்டாக்கவில்லை. ஆக இது ஒரு சவால் நிறைந்த இடம் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதை போலதான் சீடத்துவ வாழ்வும் ஒரு சாதாரணமான வாழ்வல்ல, சவால் நிறைந்த வாழ்வு. ஆனால் இந்த எலிசா எதையும் நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அவரை பின் செல்லுகிறதனை நாம் படிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 38-39 வசனத்தை படிக்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆரம்பிக்கிறாங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வரும் காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் ஆக இவைகள் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பின் செல்லுகிறது ஆண்டவர் இயேசுநாதர் நம் எல்லாருக்கும் தருகிற அழைப்பு, என்னை பின்பற்றி வா, எனக்கு பின் சென்று வா என்றுதான் அவர் நம்மை அழைக்கிறார். ஆக எந்த சூழலானாலும் நாம் அவரை பின்பற்றுவது ஒரு சாட்சி உள்ள சீடத்துவம் என்று சொல்லலாம். இங்கே எலிசா எலியாவை பின்பற்றி செல்லுகிறான். யோர்தானிலே அக்கறைப்பட்டு எலியா கேட்கிறார், எப்பா உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொல்லுகிறான், எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி. ஆக அங்கே எலிசா எலியாவிடத்திலே உள்ள ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, பின்தொடருவது கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. மட்டுமல்ல, எலிசா எலியாவை போல நல்ல செயல்களை செய்கிறதனையும் நாம் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை படிக்கிற பொழுது காண முடிகிறது. ஆக பின்தொடருகிற சீடத்துவம். 2வதாக இந்த தீத்துவினுடைய புஸ்தகத்தை நாம் படிக்கிற பொழுது முன்மாதிரியான சீடத்துவம் என்று சொல்லலாம். முன்மாதிரியான சீடத்துவம். பிரியமானவர்களே, இந்த தீத்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், கொடிய காட்டு மிராண்டிகள், பெருந்தீனி சோம்பேறிகள், ஆக அந்த மக்களிடத்திலே 2வது அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது அந்த மக்களிடத்திலே நீ சாட்சியாக இரு, சாட்சியுள்ள சீடனாக இரு, முன்மாதிரியாக இரு, நீ அவர்களுக்கு போதி. அந்த 1வது அதிகாரம் 16வது வசனத்தையும் நாம் படிக்கிற பொழுது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்களிடத்திலே நீ சீடனாக, சாட்சியுள்ள ஒரு சீடனாக இரு என்று சொல்லி அங்கே தீத்துவுக்கு பவுல் சொல்லுகிறதனை நாம் படிக்கிறோம். அந்த பகுதியிலே தீத்துவிடத்திலே எவ்விதமாய் ஒரு முன்மாதிரியான சீடத்துவத்தை அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் முதல் வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீயோ ஆரோக்கியமானவைகளை பேசு என்று சொல்லுகிறார். நீயோ ஆரோக்கியமானவைகளை பேசு. அந்த 7வது வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லுகிறார். நீயோ ஆரோக்கியமானவைகளை பேசு. கிறிஸ்துநாதர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருடைய பேச்சுகள் எல்லாரையும் கவர்ந்த பேச்சுகள், அவருடைய வார்த்தைகள் பலரை குணமாக்கினது.
அவருடைய வார்த்தைகள் பலருக்கு வாழ்வு தந்தது. அவருடைய வார்த்தைகள் பலர் சோர்வடைந்திருந்த வேளைகளிலே பலருக்கு ஆறுதல் அளித்தது. அவருடைய வார்த்தைகள் தவறு இழைக்கிறவர்களை எச்சரிக்கக்கூடியதாகவும் காட்சியளித்தது. ஆக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுடைய வார்த்தைகள் சான்று பகரக்கூடிய வார்த்தைகளாக காட்சியளிக்க வேண்டும். எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களிடத்திலிருந்து பிறக்கக்கூடாது, பிரயோஜனமான வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் தன்னுடைய 200வது குறளிலே சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பயனுள்ள சொற்களை சொல்ல வேண்டும், பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. ஆக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆரோக்கியமானவைகளை பேச வேண்டும். இந்த தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கிற வேளையில் எல்லா குடும்பங்களும் நல்ல கிறிஸ்தவ ஒழுங்குமுறைமைகளை கொண்டிருக்க வேண்டும், நல்ல பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். நீ அவர்களோடு பேசு என்று சொல்லி தீத்துவுக்கு பவுல் சொல்லுகிறதனை நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு குடும்பமும் அங்கே அந்த பகுதியை நாம் படிக்கிற பொழுது 2வது அதிகாரத்திலே முதியோர், பாலிய, ஆண் பெண்கள், இளைஞர்கள், அடிமைகள் அல்லது வேலைக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களை பார்க்கிற பொழுது சண்டை, பல்வேறுபட்ட வழக்குகள், பகைமை, விரோதம், வன்முறைகள் ஆக இவைகள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த தீத்து மூலமாக இந்த கிரேத்தா தீவாருக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே உள்ள முதியவர்கள் அறிவு தெளிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் திரும்பவும் படியுங்கள். அறிவு தெளிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும், கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்தவர்களாய் காட்சியளிக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாய் காட்சியளிக்க வேண்டும், அன்பு நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும், மன உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், தூய நடத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும், புறங்கூறாதவர்களாய் இருக்க வேண்டும், குடிவரிக்கு அடிமையாகாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதைப்போல ஆண்கள் பெண்களுக்கு சொல்லுகிற வேளையிலே குடும்பங்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கற்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்லுகிற வேளையில் இளைஞர்கள் கட்டுப்பாடு நிறைந்தவர்களாகவும் நற்செயல் செய்கிறவர்களாகவும் பிறரால் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆக இப்படி நல்ல குணங்களை வளர்த்தி நற்சாட்சிகளாக ஆண்டவருடைய நல்ல சீடர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதை போல வேலைக்காரர்கள் தங்களுக்கு தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கப்பட்ட பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆக பிரியமானவர்களே, பவுலடியார் பிலிப்பியருக்கு நிறுவத்திலே 4வது 5வது அதிகாரத்திலே 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்கள் எல்லாரிலேயும் இருக்க கடவுது என்று சொல்லி, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் நல்ல குணங்களை தங்களுக்குள்ளே வளர்த்தி நல்ல சாட்சிகளாக விளங்க வேண்டியது கடமையாக காட்சியளிக்கின்றது. ஒரு குறுநில மன்னர் ஒருவர், அவருக்கு ஒரே மகன், எதிராளி ஒருவன் அந்த ஒரே மகனை கொன்று போட்டான். இந்த மன்னனுடைய ஆட்கள் அந்த எதிராளியை கொன்று போட்டு அந்த எதிராளியை கண்டுபிடித்து மன்னன் முன்னாடி கொண்டு விட்டார்களாம். மன்னன் உடனே துப்பாக்கியை எடுத்தானாம். ஆனால் அந்த துப்பாக்கி அப்படியே கீழே போட்டு விட்டானாம். ஓடிப்போய், நீ ஓடி போய்விடு என்று சொல்லி அந்த மன்னன் சொன்னானாம். நீ இங்கே நிற்காதே, ஓடி போய்விடு என்று சொல்லி. அந்த பிடித்து கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் மன்னனிடத்தில் கேட்டாராம்,
ஏன் இப்படி செய்தீர்கள்? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடித்து கொண்டு வந்தோம். அந்த மன்னர் சொன்னாராம், அதற்கு அருகாமையிலே இருந்த ஒரு இயேசுநாதருடைய படத்தை காண்பித்து, என்னை கருணையோடு பார்க்கிறவர் அவர். ஆக அந்த கருணையை நான் இந்த மனிதனுக்கு காண்பித்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களை, இயேசுவை பார்த்து உண்மையிலேயே அவருடைய நல்ல சீடர்களாக, சாட்சியுள்ள சீடர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இங்கே இந்த தீத்து 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல நற்குணங்களை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் காட்சியளிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, எலிசாவை போல குருவாகிய இயேசுநாதரை நாம் பின் செல்லுகிறவர்களாக நாம் வாழுவோம். தீத்துவை போல குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்மாதிரியான சீசனாக வாழ்ந்ததை போல நாமும் வாழ பிரயாசம் கொள்வோம். நாம் ஒவ்வொருவருடைய இல்லமும் இந்த கிறிஸ்துவினுடைய குணங்களை, இந்த கிரேத்தா தீவாருக்கு இந்த தீத்து மூலமாய் சொல்லிக் கொடுக்கப்பட்ட குணங்களை நாமும் உண்மையிலேயே நம்முடைய இல்லங்களிலே வளர்த்துவதற்கு பிரயாசம் கொள்ளுவோம். குடும்பங்களாக ஒரு சான்று நிறைந்த வாழ்வை, ஒரு சான்று நிறைந்த சீடத்துவ வாழ்வை நாம் வாழ்வோம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திடுவாராக. ஆமீன். நம்முடைய விசுவாசத்தினை 511வது கீர்த்தனை பாடல் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். 511வது கீர்த்தனை பாடல். நம்புகிறேன்
நாம் இணைந்து 283வது ஞான பாடலை பாடிடுவோம். எப்போதும் இயேசுநாதா உம்மை பின்பற்றுவேன். 283வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் இந்த தூய தொழுகையில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பின்தொடரும் சீடர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பேச்சிலும் செயலிலும் மாதிரியான
சான்று நிறைந்த சீடர்களாக வாழவும், எங்கள் இல்லங்களெல்லாம் நற்சான்றுள்ள நற்குணங்கள் உள்ள குடும்பங்களாக வளரவும் எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் உம் அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் நல்ல சான்றுள்ள சாட்சியுள்ள வாழ்வு வாழ எங்களை ஆற்றல் படுத்தி அருளும். வருகிற இந்த புதிய வாரத்தையும் அதில் நாங்கள் பிரவேசிக்கிற புதிய ஜூலை மாதத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பணிகளும் பயணங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக அமையவும், எங்கள் முன்னேற்றத்திற்கு துணை நிற்கவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களோடு எப்போதும் ஆண்டவர் பிரசன்னராக இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். மாசில்லாத இறைவனின் அன்பும் மாறாத மைந்தனின் அருளும் நிலையான தூயாவியரின் உறவும் நம் எல்லாரோடும் இன்றும் எல்லா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.